அவரை புறக்கணிச்சாருன்னா நம்ம ஒண்ணுக்குமே பயனில்லை, வாழ்க்கிற வாழ்க்கை வேஸ்ட். அவர் புறக்கணிச்சாருன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட், நீ திருவிருந்தம் எடுக்கிறது வேஸ்ட், நீ என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் வேஸ்ட். அவர் புறக்கணித்தார். ஆமென். சர்ச்சில் வந்தேன், ஆண்டவரே நான் போனேன், சுவிசேஷம் சொன்னேன், ஆண்டவரே கிராம ஊழியம் செஞ்சேன், பக்கத்தில் செஞ்சேன், நடந்தேன், அதை செஞ்சேன், இருந்தேன். ஆண்டவர் வசனம் சொல்றது இவர்களை யாருன்னு எனக்கு தெரியாதையா. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடாதீங்க. அவர் புறக்கணித்துட்டாருன்னா அவ்வளோதான். ஹல்லேலூயா. சவுலுடைய முடிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, முடிஞ்சு டாட். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிளேஸில் இனி ஒரு ஆளையும் கொண்டு வந்து தேவன் உன்னை காட்டிலும் பலமாய் பயன்படுத்த முடியும். ஆனாலும் உனக்கு ஒரு இரக்கம் வச்சு காத்து கொண்டு இருக்கிறார். நீ இன்னைக்கு மாறுவ, நாளைக்கு மாறுவ. அவர் சத்தத்துக்கு சபையை நீ செவி சாய்ப்பாயா இல்லையா? இன்னைக்கு ஆவியான் உன்னோடு பேசுகிறார். செவி சாய்ப்பாயா இல்லையா? முதலாவது மனஸ்தாபப்பட்டதினாலே அந்த ராஜாவா இராதபடி அவனை மாற்றுகிறார். இரண்டாவதாக வேத வசனம் சொல்லுகிறது, படிங்களேன். 1 சாமுவேல் 16:14 படிங்களேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஹல்லேலூயா. முதலாவது ராஜ மேன்மை அவனுக்கு போயிடுச்சு. ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆவியானவர் கூட உங்க கூட இருக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்துல தான் நீங்க பரிசுத்த ஆவி மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறேன்னு சொன்னவர். அந்த ஆவி இருந்தால் தாங்க கிறிஸ்தவங்க. ஆவி இல்லைன்னா நீங்க சாதாரண ஒரு ஜடம் தான். ஆமென். ஆவி இல்லாத கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. தேவ ஆவி. வேற ஆவியை வச்சுட்டு நடக்காதீங்க. ஆமென். வேற பல ஆவி இருக்கு. பணப்பே ஆவி இல்லை, வேற ஆவிகள் நிறைய இருக்கு. நேரம் இல்லை, நான் போயிடுச்சு இல்லை. ஆமென். தேவ ஆவி. இங்க சவுல் எல்லாவற்றையும் செய்தான், ஆனால் தேவன் சொன்னதை செய்யாததுனால அவன் சும்மா செய்யல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்னென்ன அழகா சொல்றது. அவன் சொல்ற ஒரு காரணம் சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. 24 வசனம் படிங்களேன். 15:24 படிங்களேன். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். மீறினதினால நான் பாவம் செஞ்சிட்டேன். நான் ஜனங்களுக்கு பயந்து. நான் யாருக்கு பயந்தேன்? ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். யாருக்கு சொல்ல கேட்டேன்னு சொல்றாரு? ஜனங்களோட சொல்ல கேட்டேன். ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாருன்னா அவர் சொல்ல கேளுங்க. ஆமென். அதை வச்சுட்டு ஜனங்கள் அண்டையில் போய் கேட்குறாங்க, இது எப்படி பண்ணுறது? ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள்கிட்ட போனான்னா நிறைய ஐடியா சொல்லுவாங்க. ஆமென். ஜனங்கள் இங்கே வேற ஒன்றும் சொல்லலாம். அந்த கொண்டு வந்து தேவனுக்காக பலியை செலுத்தோன்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னது அப்படி இல்லை. நீ அங்கேயே முடிச்சுட்டு வந்துரு, அதை அங்கேயே விட்டுட்டு வந்துரு, அந்த பாவத்தை கொண்டு வராத. சில பாவங்களை ஆண்டவர் தெளிவா சொல்றார், அங்கே நீ கழுவிட்டு வா. ஞானஸ்தானத்துல முங்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ அங்கே கழுவிரு. நம்ம மாம்சம் கொஞ்சம் பாவம் தொத்திட்டுனே வருது. ஆமென். தொத்திட்டு வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ விடு, இல்லைன்னா பரிசுத்த ஆவி உன்னை விட்டு போயிடும். ஆமென். குடும்பங்கள் கீழ்ப்படியும் போது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 12ஆம் அதிகாரத்திலே ஆதிகாமலே உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய சொல்ல கேட்ட அப்படியே செஞ்சான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் யார்ட்டையுமே கேட்கல. இங்க சவுல் என்ன செய்யறாருன்னா, நான் யார்கிட்ட கேட்டுட்டேன் ஐயா, நான் விழுந்தது நானா விழல, என் ஜனங்கள்கிட்ட கேட்டுட்டேன். தேவன் சொன்ன பிற்பாடு எந்த ஜனத்திட்ட யா கேட்கிறனே? தேவன் வாழ்க்கையில் இதை செஞ்சாருல, அப்ப யார்கிட்ட போய் அதை கேட்குறீங்க? இதை செய்யலாம செய்யக்கூடாதா? நான் யோசித்து பார்ப்பது உண்டு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் மகனை 100 வயசுல கொடுக்கிறாரு. அந்த மகனை நீ பலி செய்யன்னு சொன்ன போது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து புறப்பட்டானா. யார? மகனை பலியிடுவதற்காக. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு. இதை போய் அவர் மனைவியிட்ட கேட்டனா, மனைவி சும்மா கிடையா? பெத்த 100 வயசுல கொடுத்த பிள்ளைய நான் பலி கொடுக்கறதா? இல்லை பக்கத்து வீட்டில் கேட்டேன்னா என்ன சொல்லியிருப்பேன்? ஆபிரகாமுக்கு கிறுக்கு பிடிச்சி போல இருக்கு, மகனை தூக்கிட்டு போறான். இல்லை, அவர் சொன்னார், தேவன் சொன்னாருன்னா அது செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் உனக்காக வேறொரு ஆடை பலியிட ஆயத்தமாய் வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
என்னுடைய உங்களுடைய நிலைமையும் என்ன? என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன? கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியாம ஐயா நீங்க தாங்கன்னு சொன்ன ஆண்டவர் இல்லை, நீ முதல்ல கீழ்ப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றார், இவைகளின்படி செய்கிறவர்களே நான் உன்னத ஸ்தலத்தில் வாசம் செய்கிறவர்களாக ஒப்படுகிறேன். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் கொஞ்சம் இடம் கொடுப்பாய். ஆண்டவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறாரா என்கிற சிந்தித்து பார்க்க வேண்டும். சவுலை ராஜாவாக உயர்த்தினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். உனக்காகவும் எனக்காகவும் தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா? என் மகள், என் மகன், என் பிள்ளைன்னு சொல்ற விதத்துல நீங்க வாழ்க்கை வாழ்றீங்களா? எங்க போனாலும் அவரை உயர்த்துகிற வாழ்க்கை வாழ்கிறீர்களா? சிந்தித்து பாருங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பலாமா? ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. சவுலை ராஜாவா இராதபடிக்கு தேவன் புறக்கணித்தார். அதே சவுலின் இடத்துல தாவீதை ஆடுகளுக்கு பின்னதாய் போய் கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனிடம் இருந்து நன்மை பெறுகிறவர்கள், நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள். நான் தேவன் நம்மை பார்த்து மனஸ்தாபப்படுகிறாரா? இந்த மகனுக்கு நான் இதை செஞ்சதுனால நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்னைக்கு என் வார்த்தை அவ கேட்கல, இன்னைக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஒரு பிள்ளை வழக்கும் போது அது ஒரு பேச்சு கேட்கல, நான் வருத்தமா இருக்குல்ல. ஆண்டவர் இன்னைக்கு மனஸ்தாபப்படுங்க. நோகடிக்காதீங்க ஆண்டவரை, நோகடிக்காதீங்க ஆண்டவரை. நோகடித்து எந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, நிலைக்காது. நினைச்சு கூட பார்க்கணும், நிலைக்காது. இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நிலைக்காது. சவுல் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியுது. அவனை ராஜாவா இராதபடி தேவன் புறக்கணித்தார். நீங்க யாரும் அந்த நிலைக்கு வந்துடக்கூடாது. ஆவியானவர் அதனால தான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க யாரும் அந்த நிலைக்கு வந்துட. ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? கல்லான இருதயம் எல்லாம் மாறட்டும், கல்லான நெஞ்சம் மாறட்டும். ஒப்பு கொடுப்பாயா? சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உன்னோடு தான் பேசுறார், உன் கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை நாள் அவ தட்டி தட்டி நிற்கிறா. இன்னைக்கு உள்ளத்தை திறந்து, டாடி எனக்குள்ள வாங்கப்பா. நீ இடமே கொடுக்கலையே, அவருக்கு இடமே கொடுக்கலையே, அப்படி சத்தத்தை கேட்கலையே. அவர் கூப்பிடுறாரு. சவுல் ஆண்டவர் கூப்பிட்டாரு. உடனே சவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க அப்பா? ஆண்டவரே, தேவ ஜனங்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தவன் ஆண்டவர் கூப்பிட்டோன்னு கேட்கிறாரு, என்ன செய்ய அப்பா சித்தமா இருக்கிறீங்க? நம்ம சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறோம், தேவனை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டுதான் இருக்கிறோம், கேட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கீழ்ப்படியலையே. ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். இதற்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், இதற்காக தான் நான் ஜீவனை கொடுத்தேன், இதற்காக தான் நான் அவ்வளவு அழகுள்ளவன் அழகற்றவனா நான் இன்றைக்கு காட்சி எடுத்தேன், இதற்காக தான் நான் எல்லாரும் முன்பதாக ஏளனமாய் நின்றேன். என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லல நான் என்ன. தேவ பிள்ளை ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு டாடி நான் உம்மோடு தான் டாடி. ஹல்லேலூயா. உமக்காக நான் நிற்பேன் டாடி, உமக்காக நிற்பேன். பரிசுத்த ஆவியை நீங்க எனக்குள்ள ஊற்றி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நான் ஒரு நாளைக்கு இழந்துட மாட்டேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ஒரு நாளைக்கு நான் இழந்துட மாட்டேன் டாடி, ஒரு நாளைக்கு நான் இழந்துட மாட்டேன்ப்பா. பாவ வாழ்க்கை என்னை இழுக்கும், பாவ ஆசைகள் என்னை இழுக்கும், பாவ இச்சைகள் என்னை இழுக்கும், உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கும், உலகத்தின் ஐஸ்வர்யம் என்னை இழுக்கும், உலகத்தின் ஆடம்பரம் என்னை இழுக்கும், உலகத்தின் சாத்தானின் தந்திரங்கள் இழுக்கும். ஏனென்றால் அவன் தந்திரசாலி. ஆனாலும் நான் பரிசுத்த ஆவியை இழந்துட மாட்டேன் டாடி. எந்த மனுஷனுக்கும் உமக்கு எனக்கு இடையில ஒரு மனுஷன் இல்லப்பா, நீங்களும் நானும் தான். நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்பேன். உங்களுக்கு எனக்கு இடையில எந்த மனுஷனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஓ க்ளோரி க்ளோரி. இதற்கு யாருமே பரிசுத்த ஆவியை இழந்துடக்கூடாது. ஆவியான உங்களோட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார், தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலரோடு தெளிவாய் ஆவியான உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உன்னைத்தான் ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? பரிசுத்த ஆவியை இழந்துடாத.
உனக்காக நான் ஊற்றி இருக்கிற அந்த ஆவியை இழந்துராத. உன்னை நான் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த ராஜரீக வாழ்க்கை நீ இழந்துராத. சவுலுக்கு தேவன் கொடுத்த மேன்மையை சவுல் இழந்தான். இழந்துராத அம்மா, இழந்துராதங்க ஐயா. ஓ ரத்தம் தடியன நான் உங்களுடைய கரத்தடியில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நம்முடைய கரத்தடியில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்றவங்க எல்லாரும் அப்பாவுடைய ஒப்பு கொடுங்களேன், வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எது வந்தாலும் டாடி நான் உம்முடைய வார்த்தை கேட்பேன் டாடி. உம்முடைய வார்த்தைக்கு நான் இட செவியை சாய்ப்பாப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவியை சாய்ப்பாப்பா. அவன் மனஸ்தாபப்படுகிறான். சவுலை ராஜாவா ஏற்படுத்துறதுக்காக மனஸ்தாபப்படுகிறான். உன்னை அவர் கழுவி இந்த இடத்துல வைத்ததற்காக மனஸ்தாபப்பட கூடாது. ஒப்புக்கொடு மகளே, மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாம இருப்பார். அவரை நேசிச்சீங்கன்னா, உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா அவர் சொன்னதை கீழ்ப்படிவீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உண்மையா நேசிக்கிறேன் அப்பா அப்படின்னு இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? எது அவருக்கு பிரியமில்லாத இருந்தாலும் அதை மாற்றி டாடி, நான் பரிசுத்த ஆவியை இழக்க விரும்பல, பிற மனுஷனுக்கு செவியை சாய்க்க விரும்பல டாடி, உமக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் முடிந்தவர்கள் அவர் மேல அன்பு இருக்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவருக்கு என் செவியை சாய்ப்பேன், பரிசுத்த ஆவியை நான் இழந்திட விரும்பவில்லைன்னு சொல்ற ரெண்டு கையை வைத்து சொல்லுங்களேன். உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன், கல்வாரி காட்சி எப்படி இருக்க முடியும் டாடி? எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் ஒரு முறையோடு கூட சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேன்,